ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். நான் உங்கள் சா. ஆன்சர். இன்னைக்கு நம்ம பார்க்குறது சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூவி வருது. அதுக்கு தான் பாட்டு வந்திருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம மூவி நெக்ஸ்ட் மந்த் வரப்போகுது. ஸோ இந்த சாங் பேர் என்ன, யாரோட மூவி? ஸோ படம் பெயர் வந்து கருப்பு. ஸோ பாட்டு பெயர் வந்து கருப்பு கூடவா இப்படிதான் போட்டிருந்துச்சு. ஸோ இதில் யார் நடிச்சிருக்காங்கன்னா நம்ம சூர்யா சார் நடிச்சிருக்காங்க, த்ரிஷா மேம் நடிச்சிருக்காங்க. இதை டைரக்ட் பண்ணியிருக்க வந்து ஆர்ஜே பாலாஜி சார் அண்ட் மியூசிக் வந்து சாயா பேகல் சார். ஸோ ஆல்ரெடி இங்கே நிறைய பாட்டு கேட்டிருக்கோம். விதவிதமான பாட்டு வந்துட்டே இருக்கு. ஸோ ஒரு பாட்டு நாங்கள் 4 பேருங்கிறது கொஞ்சம் பிடிக்காது அந்த மாதிரி இருந்துச்சு. பட் ஸ்டில் அது நல்லா தான் இருந்துச்சு அதை கேட்கறதுக்கு. அதே மாதிரி இப்போ இது வந்து கருப்பு கூட வாங்க போச்சுல, கருப்புங்கிறது கருப்பு சாமியாக தான் சொல்லுவாங்க நினைக்கிறேன். ஸோ கருப்பு சாமி காக்க வாங்க கூட வாங்க அப்படிங்கிற மாதிரி பாட்டு இருக்கும் நினைக்கிறேன். ஸோ எந்த மாதிரி இருக்கும் தெரியல. பட் சாயாவிக்கர் மியூசிக் போச்சு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங் ஏதாவது இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணும்போது அந்த பாட்டை கேட்கலாம். எங்க சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறது சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. பிரஸ் பண்ணி அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியா லிங்க்ல இருக்கும், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. எஸ், வீடியோக்குள்ள போகலாம். வாய்ஸ் பயங்கரமா இருக்கு. சூப்பரா இருக்கு. இது ஆக்சுவல் ஆடியோ லான்ச் கான்செப்ட் வீடியோ. ஆமா. Super. How? Oh. Super. பயங்கரமான பாட்டு. முடியல எப்படி வச்சிருக்காங்க.
இது நல்லா இருக்குடா அங்க நிஜமாவே ஸ்டேஜ்ல கூப்பிட்டு வந்து அந்த ஓ சரியான அருவா சூப்பர், வேற லெவல். எஸ், ஸோ நம்ம ஒரு செம்ம சூப்பரான ஒரு சாமி பாட்டு மாதிரி இருந்துச்சு. பட் இதில் வந்து கொஞ்சம் அவங்க அந்த இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஓரளவு அந்த மியூசிக்கு அவங்களோட இதெல்லாம் வந்து ரொம்பவே ஆடியோவாக இருக்கட்டும், அது எல்லாமே கொஞ்சம் வேற இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஆனால் லிரிக்ஸ் எல்லாமே ஃபுல்லாகவே அந்த சாமிக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி நம்ம சூர்யா சாரோட கெட்டப்பும் சரி, அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த கருப்பர் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரியே அவங்க வேற லெவலில் இருந்தாங்க. ஸோ இது வந்து அந்த கருப்பு சாமி வந்து அழகாக அவங்க ஒரு லிரிக்ஸ் வச்சு அதை அழகாக பாடிருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கான லிரிக்ஸ் எல்லாம் சூப்பராக அழகாக எழுதியிருந்தாங்க. அதுவும் சூர்யா சார் வந்து அந்த அருவா வச்சுட்டு அந்த வேஷ்டி கட்டிட்டு கருப்பு கலரில் அதில் உட்காந்துருக்கிறதும் சரி, நிற்கிறதும் சரி, அது அது பர்ஃபெக்டாக சூட் ஆகுது அந்த கேரக்டருக்கு. ஸோ கண்டிப்பாக இது வந்து அந்த கருப்பு சாமியை வந்து ரொம்ப அந்த படம் ஃபுல்லாகவே ஐ திங்க் அதுதான் நினைக்கிறேன். ஸோ இது எந்த மாதிரி படம் இருக்கும்னு எனக்கு தெரியல. பட் கருப்பு சாமி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோலில் தான் இருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி இது ஃபுல் பாட்டை அந்த விஎம் மகாலிங்கம் வேற சாயா பயங்கரும் சேர்ந்து தான் பாடியிருக்காங்க. ஸோ இது வந்து ஃபுல் விஷுவல்ல பார்க்கும்போது இது வந்து ஆடியோ லான்ச்க்கு ஃபுல் விஷுவலா அவங்க இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதுல வந்து அவங்க பாட்ட விதம் வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்கா சூப்பரா பாடிருக்காங்க அந்த மகாலிங்கம் அவங்க. அதுக்கப்புறம் மியூசிக்குமே சாயா பயங்கர் செம்மையா போட்டிருக்காங்க. கத்தர்னாக் மியூசிக் சூப்பரா இருந்துச்சு கேட்கறதுக்கு. அது மாதிரி லிரிக்ஸுமே அழகா எழுதியிருக்காங்க. முக்கியமா லாஸ்ட் அந்த ஆடியோ லான்ச்க்கு எண்ட்ல அந்த சூர்யா சார் அந்த டான்ஸ் ஆடின அந்த கருப்பு சாமி கேரக்டர்ல டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து அழகா அவங்கள ஸ்டேஜுக்கு எடுத்துட்டு போய் அந்த அருவா கொடுத்து அழகா பண்றாங்க. அதெல்லாம் ரொம்ப அழகாவே இருந்துச்சு. சூப்பரான ஒரு இதுல வந்து நிறைய விஷயம் வந்து அவங்க அந்த ஆடியோ லான்ச்ல நடந்தது மட்டும் தான் நிறைய காட்டியிருந்தாங்க. ஸோ வெறும் ஸ்டில்ஸ் மட்டும் தான் நம்மளோட அந்த ஆக்சுவல் இதில் பிக்சரில் இருக்கிறத காட்டியிருந்தாங்க. அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் நம்ம பார்த்தோம்னா அந்த கருப்புங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரியே ஃபுல்லாகவே அந்த விஷுவலுமே ஃபுல்லாக அந்த கருப்பான அந்த பேக்ரவுண்டே கொஞ்சம் கருப்பாக இருக்கிற மாதிரியே தான் இது பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக அந்த படத்தில் எப்படி இருக்குங்கிறது நம்ம ட்ரெய்லர் பார்த்தா தான் தெரியும். ஏன்னா எல்லா பாட்டுலேயுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த டோனே அப்படி தான் இருக்குது. அதே மாதிரி இந்த ஆடியோ லான்ச்லேயுமே அதே தீமை அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அது மாதிரி அந்த சிங் பண்ணிட்டு இருந்த 2-3 பேர் சாயா பயங்கர் சார் கூட இன்னும் 2-3 பேர் இருந்தாங்க. எல்லாருமே அந்த கெட்டப்புமே அதே மாதிரி போட்டுட்டு நல்லா வேற லெவலில் என்ன சொல்லுவாங்க சூப்பராக அந்த ஸ்டேஜில் ஒரு பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அது வேற லெவலில் இருந்துச்சு எங்களுக்கு பார்க்குறதுக்கு. இங்கே இருந்து அங்கே போய் பார்த்தவங்களுக்கு இன்னும் செம்மையா இருக்கும். கண்டிப்பா இது வந்து ஒரு நல்ல பாட்டு, நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு சாமி சாங் தான். ஸோ நல்லா இருந்துச்சு கேட்கறதுக்கு. கண்டிப்பா இது விஷுவலா எப்படி இருக்கும்னு தெரியல. தியேட்டர்ல பார்த்தா அது பயங்கரமா இருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா சூர்யா சாருக்கு வந்து கமர்ஷியல் மூவி வேலா இருக்கட்டும், 6 அப்புறம் சிங்கம் இதெல்லாம் வந்து சூப்பரா ஒர்க் ஆச்சு. அதே மாதிரி இதுவுமே ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். 14th May தான் வந்து முன்னாடி கண்டிப்பா ஒரு ட்ரெய்லருக்காக வெயிட் பண்றோம். அதுதான் எப்போ வருதுன்னு தெரியல. ட்ரெய்லர் வந்தா கண்டிப்பா ரியாக்ஷன் பண்ணுவோம். வெயிட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இன்னைக்குள்ள ரியாக்ஷன் வீடியோ பண்ணிச்சு. நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வீடியோ மீட் பண்ணுவோம். Bye friends, like, share, comment, subscribe. Thank you.